வணக்கம் நேயர்களே. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 2011ஆம் ஆண்டு தன்னுடைய இராணுவத்தை வைத்து குண்டு தாக்குதல், அதாவது துப்பாக்கி பிரயோகத்தை என் மீது மேற்கொண்டார்கள். மயிரிழையில் நான் உயிர் தப்பினேன். இவ்வாறு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். 100 இழையில் நான் தப்பியிருக்கிறேன். 2011ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச இராணுவத்தை வைத்து என்னை சுட்டார். யார் கதைத்தீர்கள் அதை பற்றி? 2013ஆம் ஆண்டு என்னுடைய அலுவலகத்தில், என்னுடைய காரியாலயத்திற்குள் பெருமளவு குண்டுகள் வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அப்பொழுது சந்திரகுமார் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் இருந்த பொழுது அந்த ஆண்டில் தவிசாளராக இருந்த வேளமாலிகிதன் அவரை பிடிச்சு 13 மாதங்கள் சிறையில் வச்சார்கள். அதே ஆண்டு 2013ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் 500 பேர் கொண்ட டீம் குழு என்னுடைய அலுவலகத்துக்கு என்னை தாக்க முற்பட்டார்கள். இதெல்லாம் யார் கதைச்சிங்க? யாரும் கதைக்க இல்லை. அப்ப எனக்கு நடந்தா ஒன்றும் கதைக்க மாட்டீங்களா? இப்ப ஸ்ரீதரனை நீங்கள் இலக்கு வைக்கிறீங்க. ஏன்? அரசியல் இருந்து ஸ்ரீதரனை தூக்குவோம். அரசியல் அவர் தேவையில்லை. அப்ப 2013ஆம் ஆண்டு ஆக்கள் இந்த காரியாலயத்துக்குள்ள குண்டுகள் வைக்க முற்பட்டவ. அப்ப இந்த தயாசிரி ஜெயசேகரவோ சாமர சம்பத்தோ சுரேஷ் பிரேமச்சந்திரனோ கதைச்சவையா? இல்லையே. ஏன் தயாசிரி ஜெயசேகரவ ஸ்ரீதரன் அதிகமாக சுட்டி காட்டுறதுன்னா, அவர் எதிர்கட்சி உறுப்பினர். நேற்று அவர்தான் ஒரு பிரேரணையை முன்வைச்சவர். அவர் இந்த பிரேரணையை முன்வைச்ச பொழுது அதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் ஸ்ரீதரன் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. கோட்டாபய ராஜபக்ச என்னை சுட்டார். 2013ஆம் ஆண்டு குண்டுகள் வைக்கப்பட்டன காரியாலயத்தில். 500 பேர் கொண்ட குழுவினர் வந்தார்கள் என்னை தாக்குவதற்கு. இப்ப இவ்வளவும் கதைக்காத எதிர்கட்சி உறுப்பினர்களோ சுரேஷ் பிரேமச்சந்திரனோ சாமர சம்பத்த சனாயிக்கவோ ஏன் இப்ப என்ன கதைக்கணும்? ஏன் இப்ப என்ன இலக்கு வைக்கணும்? அரசியல்ல நான் இருக்கக்கூடாது, அரசியல்ல நான் இருக்கக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய எண்ணம். மக்கள் சொல்ல வேண்டும். சிவஞானம் ஸ்ரீதரன் அரசியலில் வேண்டாம். அவருடைய அரசியல் நகர்வுகள் எங்களுக்கு திருப்தியை தரவில்லை. அவர் எங்களுக்காக, மக்களுக்காக பாராளுமன்றத்தில் எதையும் பேசவில்லை. எங்களுடைய தேவைகளை அவர் நிறைவேற்றவில்லை. நாங்கள் எதற்காக அவரை வாக்களித்து அனுப்பினோமோ அதை அவர் சரியான முறையில் செய்யவில்லை. அப்ப மக்கள் அதற்கு அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக அவர்கள் வாக்கை கொடுத்தோ அல்லது வாக்கை கொடுக்காமலோ அவரை வைத்திருப்பதும் அனுப்புவதும் மக்களுடைய கையில். எதற்கு நீங்கள் திட்டம் தீட்டுகிறீர்கள்? இவ்வாறு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன். கொஞ்ச நாட்களாக தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பதவி ஆசைகள், அதே போல சுயநலமான போக்குகள் எல்லாமும் கட்சியை பிளவுபடுத்தவோ அல்லது இன்னும் கட்சியை இல்லாமலாக்குகின்ற முயற்சிகளோ, யார் விட்டு சதியோ இல்லையா, அதையும் கூட சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சிவிகே சிவஞானம். கடுமையாக ஜேவிபியையும் சாடி இருந்தார், என்பிபி கட்சியையும் சாடி இருந்தார். நீங்கள் நாடகம் ஆடி நீங்கள் ஷோ காட்டுறதுக்கு தமிழரசு கட்சி இழுக்க வேண்டாம், வெளிப்படையாக சொல்லியிருந்தார். அது எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜேவிபி கட்சியினர், அமைச்சர்கள் யாழ்ப்பாணத்தில் வடமாகாண பொங்கல் விழா மற்றும் தேசிய வீடமைப்பு திட்ட திறப்பு விழா அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஷோ காட்டியிருந்தார்கள். அதற்கு தமிழரசு கட்சியை நீங்கள் இழுக்க வேண்டாம் என்று வெளிப்படையாக சிவிகே சிவஞானம் சொல்லியிருந்தார். அதே போல நிறைய விஷயங்கள் அவரால் பேசப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்பொழுது இந்த விஷயமும் வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழரசு கட்சியினுடைய உள்வீட்டு பிரச்சனைகள் போல்வீட்டு பிரச்சனை என்று சொல்ல முடியாத அளவிற்கு உதாரணமாக இருக்கிறது. அதனுடைய பிரிவுக்கான காரணம் என்ன? அந்த கட்சி இல்லாமல் போகும் அபாயம் இருக்குமா, அல்லது மக்கள் கைவிடாமல் அந்த கட்சியை தொடர்ந்தும் தக்க வைப்பார்களா, ஆதரவு கொடுப்பார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம். யாழ் நகரில் அதிகமானோரின் நன்மதிப்பை பெற்ற தன்னிகரில்லா தனித்துவமான நிறுவனமாக நாவலர் வீதி யாழ்ப்பாணத்தில் ஷாதுல்லக்ஸ் கணனிகளின் சாம்ராஜ்யம். சகல விதமான கணனிகள் மற்றும் கணனியுடன் தொடர்புடைய அனைத்து விதமான பொருட்களையும் மிகவும் தரமாகவும் நியாயமான விலையிலும் பெற்றுக்கொள்ள ஷாதுல்லக்ஸ் கேமிங் கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ், லேப்டாப்ஸ், அனைத்து வகையிலான ஆக்சசரிஸ், மதர்போர்ட், பவர் சப்ளை, ரேம், ஹார்ட் டிஸ்க், கூலர் ஃபேன், கேமிங் கீபோர்ட், மவுஸ், சிசிடிவி, வைஃபை கேமரா, லேப்டாப் பேக்ஸ் இவற்றுடன் கணினிகள் மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான திருத்த வேலைகள் அனைத்தையும் தரமான முறையில் ஒரே குறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள சதுலக்ஷ் நாவலர் வீதி யாழ்ப்பாணம். தொழில்நுட்ப உலகை வெற்றி கொள்ள உங்களோடு கைகோர்க்கும் உற்ற தோழனாய் யாழ் நகரில் சதுலக்ஸ். தொலைபேசி இலக்கங்கள் 077 110 76 66 மற்றும் 076 33 33 966. ஷதுலக்ஸ் கணனிகளின் சாம்ராஜ்யம்.